கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் 11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அந்த வசனம் என்னவென்று சொன்னால் ஒரு செழிப்பின் அனுபவத்தை காண்பிக்கிறது. பாருங்க, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் மத்தியிலே ஒரு கனிதரும் செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், பாருங்க மரங்கள் நட்டிருக்கலாம். அது எப்போதும் நீர்ப்பாய்ச்சப்பட்டு கொண்டிருந்து பாருங்க வற்றாத நீரூற்று போய் இருக்கிற இடம் என்று சொன்னால் அந்த இடத்திலே நல்ல பலன்கள் உண்டாகும். அப்படி தானே? அதே போல கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நித்தமும் நடத்துகிறதாய் காணப்பட்டால், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால், நிச்சயமாய் பாருங்க, இந்த ஆசீர்வாதமான இந்த வற்றாத நீரூற்றின் ஆசீர்வாதம், இந்த பாருங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அதான் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, வறட்சியான காலங்களிலும் உன்னை நடத்துவார் என்று, உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். பாருங்க, ஆத்துமா வறண்டு போகாமல், ஆத்துமாவிலே சந்தோஷம் சமாதானம். கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழும்படியா. அப்போ ஆண்டவர் நம்மை நடத்தினால், ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறட்சிகள் மாறி போகும். எந்த சூழ்நிலையிலே நம்ம வறட்சி காணப்படுகிறதோ எல்லா சூழ்நிலையில் வறட்சிகள் மாறி போகும். எல்லா வறட்சியும் மாறி ஒரு செழிப்பான ஒரு அனுபவம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம், பாருங்க ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் ஆண்டவர் தரும்படியா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகள் கூட பாருங்க பயனுள்ளதாய் மாறும். ஆமே, அப்படி ஆண்டவர் மாற்றும் போது பாருங்க, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்று வற்றி போகவே செய்யாத நீரூற்றாய். எப்போதும் தண்ணீர் புறப்பட்டு கொண்டு இருக்கிற நீரூற்று பாருங்க, அந்த இடம் செழிப்பாய் காணப்படும். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய குடும்பம் நிச்சயமாய் ஆண்டவரால் செழிப்பின் ஒரு அனுபவம் இந்த நாளிலும் உண்டாவதாக. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செழிப்பின் அனுபவம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாவதாகப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும், வறட்சியின் கிரியைகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இதனால ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா.